வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இந்தியர்களுக்கு மினாவில் 3 மருத்துவமனைகள். இந்தியாவிலிருந்து வரும் ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்காக இந்திய ஹஜ் மிஷன் சார்பில் மினாவில் 3 மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 30 படுக்கை வசதியும் ஒரு மருத்துவமனை முழுவதும் பெண்களுக்காக பிரத்யேகமாக செயல்படும் மற்ற 2 மருத்துவமனைகளும் பொதுவாக அனைவருக்கும் செயல்படும். இந்த ஹாஜிகளுக்காக இந்திய ஹாஜிகளுக்காக சேவை செய்வதற்காக 3 மனநல மருத்துவர்கள் 180 மருத்துவர்கள் வந்துள்ளனர். மருத்துவர்கள் உட்பட மொத்தம் 600 சுகாதார பணியாளர்களும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மண்டலத்தின் நூல் அறிமுக நிகழ்ச்சி. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் கிளைச் செயலாளர் சாதிக் பாஷா அவர்கள் இறைவசன மோத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் வரவேற்கும் முகமாக ரியாத் மண்டல மருத்துவமனை செயலாளர் சாகுல் ஹமீது அவர்கள் வரவேற்புரை வழங்க புத்தகத்தின் திறனாய்வு சிறப்புரையை இலக்கியணியைச் சேர்ந்த ஆசிரியர் அப்துல் ஹக் அவர்கள் நூலை பற்றி மிகவும் சிறப்பான முறையில் திறனாய்வு செய்து நூலில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் பற்றி அனைவருக்கும் எடுத்துரைத்திருந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற கீதா மேற்கு மண்டல மௌலவி அசேக் முகமது ரியாசுதீன் அசி எம்ஏ அவர்கள் சிறப்புரை வழங்கியிருந்தார். மண்டல துணைச் செயலாளர் முகவை அல் ஹாஃபிக் மாலிக் அவர்கள் நூலின் சிறப்புகள் பற்றி சில விளக்கங்கள் கூறி நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கியிருந்தார். நிறைவாக மண்டல துணைச் செயலாளர் சென்னை இப்ராஹிம் அவர்கள் நன்றியுரை வழங்க இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சமூக நீதி படைப்பாளர் அணி மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியா. கடல் கடந்து உயிர் காக்கும் உன்னத பணியில் ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவீந்தர் கிருஷ்ணர் என்ற சகோதரர் சவுதி அரேபியா ரியாத்தில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். ரவீந்தர் சிஃபா மருத்துவமனையில் இறுதி அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது சிகிச்சைக்கு அவசரமாக 12 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டது. ரவீந்தர் கிருஷ்ண அவர்கள் நண்பர் பத்தஹா பகுதியில் இருக்கும் நௌசாத் சகோதரர் ரியாத் மண்டல தலைவர் நூர் முகமது அவர்கள் தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அதன் அடிப்படையில் மண்டல தலைவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மண்டல மருத்துவ சேவை அணி செயலாளர் சாகுல் அவர்கள் மண்டல செயற்குழு உறுப்பினர்கள் உதவியுடன் இரத்த தானம் செய்ய விருப்பம் கொடையாளர்களை தொடர்பு கொண்டு சுமேசி இரத்த வங்கியில் 7 யூனிட் ரத்தம் வழங்கப்பட்டது. சுமேசி இரத்த வங்கியில் இரத்த தானம் வழங்கியதற்கான ஆவணங்கள் தாருல் சிஃபா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஒப்பற்ற மனிதம் காக்கும் சேவையில் ஈடுபட்ட மண்டல நிர்வாகிகள், சமூக நலத்துறை, மருத்துவ சேவை அணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றென்றும் உயிர் காக்கும் உன்னத பணியில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மருத்துவ சேவை அணி மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியா. அயலக தமிழர்கள் பதிவு. தமிழக அரசு அழைப்பு. கடந்த நூற்றாண்டு காலமாக கடல் கடந்து புலம்பெயர்ந்து பொருளோட்டும் மக்களின் கண்ணீர் துடைக்க மனிதம் காக்கும் பணியில் ஈடுபட்டும் தருவாயில் கண்டறிந்து பல உரிமைகள் கோரிக்கைகளை அதிகார அவையிலும் அரசுகளிலும் பார்வைகளுக்கு தொடர்ச்சியாக கொண்டு சேர்க்கும் தமிழ்நாட்டு அரசின் கருணை உள்ளத்தோடு இந்த உன்னத கோரிக்கை நிறைவேற்றியுள்ளனர். இதற்காக உழைத்த தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நிறைவேற தொடர்ந்து போராடிய அனைத்து தோழமை சக்தி தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கிலும் தேசமெங்கிலும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்களின் தமிழக அரசின் இந்த ஒப்பற்ற திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக வலியுறுத்தி நிற்கின்றோம். அயலக தமிழர் நல வாரியம் உறுப்பினராக பதிவு செய்வோருக்கும் மருத்துவ காப்பீடு உட்பட நலத்திட்டங்கள் வழங்கப்படும். 18 வயது தொடக்கம் 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் அயலக தமிழர்கள் அயலக தமிழர் நலத்துறையில் வலைத்தளத்தில் ஒருமுறை பதிவு கட்டணமாக 200 ரூபாய் செலுத்தி வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டையை பெறலாம். உறுப்பினர் பதிவை ஊக்குவிக்கும் விதமாக வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையாக 3 மாதங்களில் பதிவு செய்யும் நபர்களுக்கு பதிவு கட்டணம் 200 ரூபாய் செலுத்துவதில் விலக்களிக்கப்படுகிறது என்றும் புலம்பெயர் மக்களில் துயர் துடைக்கும் சேவையில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். முதன் முறையாக ஹரமன் ரயில் மூலம் மக்கா வருகை. இந்தியாவிலிருந்து வரும் ஹாஜிகள் முதன் முறையாக கீதா விமான நிலையத்திலிருந்து மக்காவுக்கு ஹரமன் ரயில் மூலம் அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மும்பை விமான நிலையம் வழியாக வரும் கச்மனிகள் கீதா விமான நிலையத்தில் டெர்மினல் 1 வருவார்கள். அவர்களுக்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
ஹஜ் கமிட்டியின் மூலம் பெறும் ஹாஜிகளுக்கு முதன்முறையாக மினாவில் 1 தொடக்கம் 4 மண்டலங்களுக்குள் தங்கள் வசதி செய்யப்பட்டிருப்பதுடன் இந்த தகவலை ஜித்தா இந்திய கான்சல் ஜெனரல் முகமது ஹாஜித் பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் ஹஜ் மானியம். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி வழியாக இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் ஹஜ் மானியம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நபர் ஒருவருக்கு 17,480 ரூபாய் ஹஜ் செய்பவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. ஹஜ் கமிட்டி வழியாக ஹஜ் பயணம் செய்பவர்கள் ஏற்கனவே நபர் ஒருவருக்கு சுமார் 3.6 லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈதல் அதா 2024 ஹஜ் பெருநாள் தொடங்கும் திகதியை கணித்த எகிப்திய வானியல் மையம். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகை நாட்களில் ஒன்றாக தியாக திருநாள் என்று அழைக்கப்படும் ஈதல் அதா பண்டிகையானது இன்னும் 3 வாரங்களில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இறுதி தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்காக செய்த தியாகத்தை போற்றும் வகையில் உலகெங்கிலும் இருக்கும் முஸ்லிம்களால் இஸ்லாமிய மாதத்தில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாளில் இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்த மாதம் வர இருக்கும் இந்த ஈதல் அதா என்ற ஹஜ் பெருநாள் தொடங்கும் முதல் திகதி எகிப்தின் வானியல் மையம் கணித்துள்ளது. எகிப்திய வானியல் கழகத்தின் கூற்றுப்படி ஜூன் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி ஆண்டு 1445க்கான துல்ஹஜ் மாதத்தின் தொடக்க நாளாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் ஈதல் அதா பண்டிகையின் முதல் நாள் ஜூன் 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா புரைதா பகுதியில் ஒரு நண்பர் ஒருவர் இருக்கின்றார். குறிப்பாக சவுதி அரேபியா புரைதா என்ட்ரன்ஸ் என்ற இடத்தில் இருக்கின்றார். இவருடைய தேவை என்னவென்றால் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் மற்றும் ஏசி வேலை இருந்தால் தமக்கு தெரியப்படியான வேலைகள் இருந்தால் தனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார். தொடர்பிலக்கம் 0576378626. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 79 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பும் எச்சி நிறுவனங்கள், வங்கிகள், அதன் இடத்தில் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் சிறிய மாற்றங்கள் உண்டோ. வர்த்தக மறைப்பு குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 117 நபர்கள் கைது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வணிக ரீதியான மறைப்போ குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 117 பேர் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கைது செய்யப்பட்டனர். கடந்த மாதம் நாடு முழுவதும் வணிக மூடிமறைப்பை எதிர்த்து வர்த்தக அமைச்சின் வர்த்தக எதிர்த்து போராடுபவர்கள் தேசிய திட்டம் பல உணவகங்கள், கார் சேவைகள், பழுதுபார்க்கும் கடைகள், கேட்டரிங்கள் மற்றும் ஆண் சலூன்கள், பொது ஒப்பந்தம், கட்டுமான அலுவலகங்களில் விசேட ஆய்வுச் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டனர். இதன் விளைவாக 117 பேர் கைதாக இருக்கிறனர். ஒருவருடைய கேள்வி ஒன்று, ஜித்தாவிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் கொழும்புக்கு இருக்கா இல்லையா என்று கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் நேரடி விமான சேவை இல்லை என்று நேற்று சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இருக்கின்றது. ஜித்தாவிலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவைகள் இருக்கின்றது. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கின்றீர்கள்? என்னுடைய பெயர் ரவி. நான் இலங்கையைச் சேர்ந்தவன். என்னுடைய பாஸ்போர்ட் டிசம்பர் மாதம் முடிவடைகின்றது. எப்படி இதை புதுப்பிப்பது தயவு செய்து கூறவும் என்று கேட்கின்றார். டிசம்பர் மாதம் முடிவுன்றது என்றால் பெரும்பாலும் அடுத்த மாத ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். 6ஆம் மாதமே வெளிக்கிடுங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்குரிய வேலைகளை. சவுதி அரேபியா என்றால் அல்கோபர் பிராந்தியத்தில் இருப்பவர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அல்கோபர் பிராந்தியத்தில் இருக்கும் VFS அலுவலகங்களுக்கு இலங்கை தூதரக அதிகாரிகள் வருகின்றார்கள். அதே நேரத்தில் ஏனைய பிராந்திகளுக்கு அவர்கள் செல்வது இல்லை என்ற நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இப்படியான இடங்களுக்கு சென்றால் நீங்கள் உங்களுடைய நேர விரயங்களை மிச்சப்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட் புதுப்பித்தலையும் மற்றும் இதர சேவைகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே இப்போது பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தூதரகம் அல்கோபர் பிராந்தியத்துக்கு செல்வதற்கு தூரம் என்றால் நீங்கள் இலங்கை தூதரகம், ஜித்தா மற்றும் தமாமில் இருக்கும் பிராந்தியங்களுக்கு செல்லுமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். போகும்போது பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்குரிய புகைப்படங்கள் மற்றும் பிற ஆவணங்களையும் எடுத்து செல்வது அவசியம். ஒரு நண்பர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார், தான் ஓமான் ஏர்லைன்ஸ் சூடாக சென்றதாகவும் அதே நேரத்தில் 2 PSஐ
15 கிலோவாக கொண்டு சென்றதாகவும் அதில் பிரச்சனை இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக டிக்கெட்டில் என்ன அடிப்படையில் அவர்கள் வரிகரை செய்திருக்கின்றார்களோ அதற்கு இணங்க கொண்டு செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லம், உங்கள் பயணத்துக்கும் இடையூறுகள் ஏற்படுத்தாத. வணக்கம் அண்ணா, என்னுடைய மருமகள் சவுதி அரேபியா வந்து 1 வருடங்கள் நன்றாக தொலைபேசி பேசிக் கொண்டிருந்தார். இப்போது 1 மாத காலமாக எந்த தொடர்பும் இல்லை. யாரை தொடர்பு கொள்வதென்றும் தெரியவில்லை என்று கேட்கின்றார். வீட்டு முதலாளியோட தொடர்பு இருந்தால் தொடர்பை ஏற்படுத்தி பாருங்கள். ஏனென்றால் அவருடைய தொலைபேசியில் ஏதாவது பிரச்சனைகள் சந்தித்திருக்கலாம். ஆகவே மேலும் உதவிகள் தேவை என்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு வையுங்கள். அதை சமூக ஆர்வலர்களின் உதவிக்கு கொண்டு சேர்க்கின்றோம். நன்றி உறவுகளே. இன்னும் 1 வாரங்கள் செய்தி இடம்பெறாது என்பதை அறியத் தருகின்றோம். இனி செய்திகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிற்பாடுதான் இடம்பெறும் என்பதை அறியத் தருகின்றோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் பிறிதொரு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதன் காரணமாக செய்திகள் இடம்பெறாது என்பதை மன வருத்தத்துடன் அறியத் தருகின்றோம். நன்றி.